புதிதாக அபிவிருத்தி அடைந்து வரும் வடக்கு மற்றும் கிழக்கு கரையோர பகுதிகளை பாதுகாப்பதற்கு அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கடற்பகுதிகளை அபிவிருத்தி செய்த பின்னர் அங்கு மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத நிர்மாணங்கள் கடற்கரை பெரும் சேதம் ஏற்படுவதனால் அதனை தடுப்பதற்கு அதிகபட்ச சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அந்த நடவடிக்கைகளை கணிப்பதற்காக செயற்பாட்டு குழுவை நியமிக்குமாறும் ஜனாதிபதி மேலும் அறிவுறுத்தினார். சுற்றாடல் அமைச்சுக்கு 2026 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை, நிலை பேரான உயிர்சார் உலகம் என்னும் பசுமையான வாழ்க்கை எனும் தொனிப்பொருளின் கீழ் சுற்றாடல் அமைச்சின் 19,719 மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்தின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027 ஆண்டிற்கான திட்டங்கள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. இதன்படி சுற்றாடல் அமைச்சின் கீழுள்ள மத்திய சுற்றாடல் அதிகார சபை, வனஜீவராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், தேசிய மிருக காட்சி சாலை திணைக்களம், தேசிய தரவியல் பூங்கா திணைக்களம், நீர்வளர் சபை, கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களம், கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை உள்ளிட்ட நிறுவனங்களினால் 2026 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட மீண்டெழும் மற்றும் மூலதன செலவினங்களின் முன்னேற்றம் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. ஒளிவில் கடல் அரிப்பை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக நிபுணர் குழு ஒன்றினை நியமித்து விரைவாக அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி இதன் போது வலியுறுத்தினார். இலங்கையின் மனித யானை மோதலை குறைப்பதற்காக 2026 வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி இதன் போது விசேட கவனம் செலுத்தினார். மந்தகதியில் இடம்பெறும் இத்திட்டங்களின் மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக அமைகின்றது என்றும் தேவையான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருந்தும் திட்டங்கள் தாமதமாவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எனவே கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் குறித்து உணர்வு பூர்வமாக சிந்தித்து இந்த திட்டங்களை உரிய காலத்திற்குள் நிறைவு செய்வதன் அவசியத்தையும் வலியுறுத்திய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வருடத்திற்கு வழங்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடுகளை இவ்வருடத்திற்குள்ளேயே பயன்படுத்தி உரிய நிர்மாண பணிகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். மேலும் யானை வேலியின் எல்லை மற்றும் அளவை தீர்மானிக்க வேண்டியது வனவிலங்கு வலயங்களை அடையாளப்படுத்துவதற்காக அன்றி மக்களின் உயிரை பாதுகாக்கவே என்றும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் நீர்மூலங்கள் பாதுகாப்பு திட்டங்கள், தூய்மையான கடற்கரை திட்டம், கரையோர பொழுதுபோக்கு பூங்காக்களை உருவாக்கும் திட்டம், சிங்கராஜ மற்றும் கண்ணொலி வனப்பகுதிகளின் மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கான பிரவேச வசதிகளை உருவாக்கும் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இலங்கைக்கான தரமான காபன் உமிழ்வு கொள்கை ஒன்றினை தயாரிப்பதற்கும் சுற்றாடல் அமைச்சு தற்போது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதன் மூலம் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்திக் கொள்ள முடியும் என்றும் சுற்றாடல் அமைச்சர் வைத்தியர் தம்மிக பட்டபந்தி இதன் போது குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு கடன் உதவிகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் செயற்திட்டங்களை பெற்றுக்கொள்வது திட்டமிட்டபடி இடம்பெறாமையினால் ஒரே பணிக்காக வெவ்வேறு அமைச்சுகளின் கீழ் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டதாகவும் அதனால் எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ளப்படும் வெளிநாட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நிலையான குழுவொன்றினை நியமிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.